தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிவுட்டுக்கு நிறைய நடிகைகள் பறந்து சென்றிருக்காங்க. ஆனா பாலிவுட்ல வந்து அவங்களுக்கு தமிழ்ல இருந்த கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு சொன்னா இருந்திருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ்ல தான் அறிமுகமானாங்க. இங்கேயே வளர்ந்தவங்க. இங்க வளர்ந்தவங்க அங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ கோலிவுட்லேருந்து பாலிவுட்டுக்கு பறந்து போன ஒரு நடிகை வந்து அங்க நடந்த கஷ்டத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. யார் அவங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம டாப்ஸி அவர்கள் தான். ஆடுகளம் படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் டாப்ஸி அவர்கள். அதுக்கப்புறமா தமிழ்லையும் தெலுங்குலையும் சில படங்கள் நடிச்சிட்டு இருந்தவங்க சஸ்மி பதூர் அப்படின்ற ஹிந்தி படம் மூலமா பாலிவுட்டுக்கு போனாங்க. அங்க போயிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத அவங்களே ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காங்க. அவங்க காலேஜ் படிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணிக்காக தான் வந்து அவங்க மாடலிங் பண்ணதாகவும், சிஏடி எக்ஸாம்ல வந்து 88 கட் ஆஃப் மார்க் வாங்கினதுக்கு அப்புறமா எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேரும் பொழுது தான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களை தேடி வந்ததா அவங்க சொன்னாங்க. அவங்க நடிச்ச 3 படமும் ஓடவே இல்லை அப்படின்றதுனால அவங்க ராசி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்களா. என்னதான் அவங்க நடிச்ச படங்கள்ல வந்து பெரிய ஹீரோஸும் பெரிய பெரிய டைரக்டர்ஸும் இருந்தாலும் அது ஃபிளாப் ஆனதுக்கு நான் தான் ரீசன் அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நான் நடிச்ச படம் எதுவுமே ஓடாததுனாலே என்னோட சம்பளத்தை குறைக்க சொன்னாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சில படங்கள்லேருந்து கூட நீக்கி இருக்காங்க. பிங்க் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. பிங்க் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிலைமை மாறிச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தான் மாறி இருக்கு. இருந்தாலும் இன்னமும் நான் அதே நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நான் ஏலஸ் நடிகை இல்லை அப்படின்றதுனாலே பாலிவுட் ஹீரோஸ்லாம் வந்து என் கூட நடிக்கிறதுக்கு மறுத்துட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து டேட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துல வேற யாராவது பெரிய ஹீரோயினை வச்சு நடிக்க வச்சிடுறாங்க. நான் ஒன்றும் ஹீரோஸ் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அவ்வளோ சம்பளம் கேட்கவே இல்லை. குறைந்தபட்ச சம்பளமாவது கொடுத்தா போதுமே, அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை வாங்குறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க டாப்ஸி அவர்கள். நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் இன்னும் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் ஒன்றும் வந்து அவ்வளோ அழகான பாடி ஸ்ட்ரக்சராகவும் இல்லை, அதே சமயம் கிளாமராகவும் இல்லை. இருந்தாலும் எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா எனக்கான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா டாப்ஸி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்ல இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது இவங்க பாலிவுட் போனதுனால தான் இவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு வந்து அட்வைசஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. டாப்ஸி அவர்கள் வந்து இன்னும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில மென்மேல வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. டாப்ஸியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபில்மி பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.